ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். சமீப காலத்தில் இந்தியா முழுக்க இல்லை இந்தியாவை பற்றி உலக அளவில் பேசப்படக்கூடிய ஒரு பரபரப்பான விஷயம்னா சிஜேபி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி. கோடிக்கணக்கான இளைஞர்கள் அந்த பக்கத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது இந்திய அரசாங்கத்துக்கு, அதாவது ஒன்றிய அரசாங்கத்துக்கு பெரிய நெருக்கடியாகவும் அச்சுறுத்தலாகவும் இருக்கிறதா அவங்க கருதுறாங்க. அதனால அவங்களோட இணையதள பக்கங்கள், அவங்க உருவாக்கின அக்கௌண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே பிளாக் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாம அதை உருவாக்கின ஃபவுண்டர் அபிஜித் அப்படின்றவர்களுக்கு தொடர்ச்சியாக கொலை மிரட்டல் வரதா அவர் சொல்லியிருக்கிறாரு. அவரோட பெற்றோர்கள் அவர் கைது செய்யப்படுவார் அப்படின்ற அச்சத்துக்கு உள்ளா இருக்கிறாங்க. அவங்களும் அது குறித்து ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாங்க. அந்த பக்கங்கள் அரசால முடக்கப்பட்ட பிறகும் புது பக்கங்கள் ஓபன் செய்யப்படுது. அதுலேயும் பல இளைஞர்கள் சேரதான் செய்கிறாங்க. இப்படி கோடிக்கணக்கில் இளைஞர்கள் அரசு நிறுவனங்களுக்கு எதிராகவும் ஆளுங்கட்சிக்கு எதிராகவும் அவங்களோட அதிருப்தியை வெளிப்படுத்துறதுன்றது என்ன மாதிரியான செய்தியை நாட்டுக்கு சொல்ல வருது? அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் நடந்த இந்த ஆட்சி மாற்றம், தாவேகா விஜய் அவர்களை மக்கள் தேர்ந்தெடுத்துக்கிறதும் இதே மாதிரியான ஒரு மனநிலைமையில இருந்தா அப்படின்றத தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். இது குறித்து நம்ம கிட்ட பேசுறதுக்காக பத்திரிகையாளர் திரு எழிலரசன் அவர்கள் நம்மோட இணைந்துள்ளார். வாருங்களோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு ஒரு கட்சி இந்தியாவில் உருவாகி பெருமை பேசும் பொருளாக மாறி இருக்குது. லட்சக்கணக்கான இளைஞர்கள் அதில் போய் அந்த ஐடியா ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த கட்சியிலே போய் உறுப்பினர்கள் ஆயிருக்கிறாங்க. ஆளும் அரசும் அந்த கட்சியை கண்டு பயப்படுது அப்படின்றத வெளிப்படையாக தெரிகிற அளவுக்கு அரசோட, அதாவது பாஜக அரசோட நடவடிக்கைகள் அப்படி இருக்குது. இந்தியா முழுக்க இருக்கிற பல கட்சிகளோட, குறிப்பாக எதிர்கட்சிகளோட அரசியல் தலைவர்களும் அதை உற்று நோக்குறாங்க. அது ஒரு லேஸில் கலந்து போகக்கூடிய விஷயம் கிடையாது. அது ஏதோ ஒரு சிக்னலை தருது நமக்கு அப்படின்றதெல்லாம் அவங்க பேசுகிறாங்க. காங்கிரஸாக இருக்கட்டும், இல்லை திமுகவில் எம்பி கனிமொழியாக இருக்கட்டும், இவங்க எல்லாரும் அதை பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஏன் இப்படி ஒரு திடீர்னு இளைஞர்கள்லாம் இப்படி ஒரு கட்சி ஒருத்தருக்கு தொடங்குறாரு? அதுக்கு பின்னாடி யார், அவர் என்ன, அது என்ன ஐடியாலஜி எதுவுமே தெரியாமல் இவ்வளோ லட்சக்கணக்கான இளைஞர்கள் அந்த கட்சியில் போய் சேர்றதுக்கான காரணம் என்ன? அது குறிப்பாக பாஜகவோட ஆக்டிவிட்டி எடுத்து தான் ஒரு சில விஷயங்களை பேசியிருக்குது. ஏன் இப்படி ஒரு கொந்தளிப்பு? காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்றது ஒரு ரியல் பொலிட்டிக்கல் பார்ட்டி கிடையாது. ஒரு ஜோக்குக்காக, நகைச்சுவைக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அதுவும் டிஜிட்டலில் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. ஆனால் அதை பார்த்து பிஜேபி பயங்கரமாக பயந்துட்டாங்க. யூனியன் கவர்மெண்ட் பயந்துட்டாங்க. அதில் இருக்க அமைச்சர்கள், மாநிலங்களில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், அவங்க எல்லாருமே ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க பிஜேபிக்காரங்க. எதுக்காக அப்படின்னா, ஆரம்பித்த ஒரு 4 நாளில் 22 மில்லியன், அதாவது 2.25 கோடி உறுப்பினர்கள், அதாவது ஃபாலோவர்ஸ், உறுப்பினர்கள் கிடையாது, ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாகிராம் பக்கத்துக்கு வந்துருச்சு. சிஜேபி அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி மாதிரி சிஜேபி அப்படின்னு வச்சுருக்காங்க. அதில் 2.25 கோடி ஃபாலோவர்ஸ் வந்த உடனே இவங்கெல்லாம் அலண்டு போயிட்டாங்க. இன்னும் இவ்வளோ பெரிய அளவுக்கு ஃபாலோவர்ஸ் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இன்றைக்கி அந்த சிஜேபியோடைய வெப்சைட்டு, இணையதளம், அதை முடக்கிட்டாங்க. அதே மாதிரி அவங்களுடைய ட்விட்டர் ஹேண்டில், எக்ஸ் ஹேண்டில், இன்ஸ்டாகிராம் ஹேக் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் அந்த சிஜேபி ஆரம்பித்தார் அப்படின்னா, அபிஜித் தீப்கே அப்படின்னு ஒருத்தர். அவர் அமெரிக்காவில் படிச்சுக்கிட்டு இருக்காரு, உயர்கல்வி. அவர் அங்கேருந்து சும்மா ஒரு ஆரம்பிக்கிறார், இன்ஸ்டாகிராம் பேஜும் ஒரு வெப்சைட் ஆரம்பிக்கிறாரு. அது எல்லாமே பிஜேபி அரசாங்கத்தால் முடக்கப்பட்டிருக்கு. அதனால இது ஒரு பெரிய பேசு பொருளாயிட்டு, அதை விட பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கு இவ்வளோ பேர் போயிட்டு ஃபாலோவர்ஸ் ஆயிருக்காங்க, ரெஜிஸ்டர் கூட பண்ணியிருக்காங்க. ஆமாம், அந்த வெப்சைட்டில் மெம்பர்ஷிப் உறுப்பினராக ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சேரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை கேட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, 10 லட்சம் பேர் உறுப்பினராக சேர்ந்திருக்காங்க. அதாவது நான் சொல்றது எல்லாமே சில நாட்கள்ல, ஒரு சில நாள்ல இவ்வளோ பேர் அதில் உறுப்பினராக சேர்ந்திருக்காங்க அப்படின்றது ஒரு பெரிய செய்தியாக அவர் சொல்றாரு. அதே மாதிரி அவர் ஒரு கேம்பெயின் லான்ச் பண்றாரு. அது என்ன கேம்பெயின் அப்படின்னா, யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர், ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக அப்படின்னா, நீட் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு. அது லீக் ஆனதுக்கு 22 லட்சம் மாணவர்கள், மருத்துவக் கல்லூரிக்காக, கல்விக்காக படிக்கக்கூடிய மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால அதுக்கு பொறுப்பேற்று அவர் பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டிருக்காரு. ஸோ இதுக்கு ஆதரவு தெரிவித்து சிக்னேச்சர் கேம்பெயின், கையெழுத்து போராட்டம், கிட்டத்தட்ட 6 லட்சம் பேர் கையெழுத்து போட்டிருக்காங்க. இந்த நிலையில அந்த வெப்சைட்டே முடக்கிட்டாங்க யூனியன் கவர்மெண்ட். இது தவிர அவங்களுடைய சோசியல் மீடியா ஹேண்டில்ஸ் எல்லாமே முடக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் ஒரு பெரிய பிரளயம் இந்தியாவில். சர்வதேச ஊடகங்கள், இந்திய ஊடகங்கள் எல்லாமே அதுக்கு செய்தி போட்டுட்டு இருக்காங்க. எல்லா நிறுவனங்களுக்கும் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அதை தொடங்கின அபிஜித். அதே மாதிரி அவருக்கு அச்சுறுத்தல், நேரடியாகவே அச்சுறுத்தல்லாம் இருக்குதுன்னு சொல்லப்படுது. அது என்ன? அதாவது அபிஜித் அப்படின்றவர் 2012-13 அந்த வாக்கில் ஆம் ஆத்மி பார்ட்டி, ஊழலை ஒழிப்பதற்காக உருவான பார்ட்டி இல்லைங்களா,
அந்த அந்த அமைப்பில் அவர் தொடங்கியிருக்கார் அவருடைய பயணத்தை. அதுக்கு பிறகு 2020லேருந்து 23 வரைக்கும் ஆம் ஆத்மி பார்ட்டிக்காக ஒர்க் பண்ணியிருக்கார். அவருடைய சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ், அந்த மாதிரி மெசேஜிங், இந்த மாதிரி விஷயங்களை ஹேண்டில் பண்ணக்கூடிய வேலையவே அவர் பார்த்துருக்காரு. அதுக்கு பிறகு அங்கேருந்து அவர் இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு போயிட்டு பாஸ்டன் யூனிவர்சிட்டியில் உயர்கல்வி படிப்பதற்காக அவர் போயிடுறாரு. அங்கே இருக்கும்பொழுது தான் 15ஆம் தேதி, கடந்த 15ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட்டுடைய தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவர் வந்து ஒரு வழக்கில் ஒரு வழக்கறிஞர் வந்து எனக்கு சீனியர் லாயர் அப்படின்ற அந்த பட்டம் வேணும் அப்படின்ற மாதிரியான ஒரு வழக்கு வருது. அந்த வழக்கில் சூரியகாந்த் வந்து ஒரு ரிமார்க் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த வேலை இல்லாதவர்கள் அவங்களாம் வந்து பேராசைட்ஸ் மாதிரி, அதாவது பேராசைட்னா அடுத்தவங்களோட இதுலேருந்து உறிஞ்சி எடுத்துக்கிறது, அதான் பேராசைட்ஸ்ன்றது. அது மாதிரி அந்த மாதிரி அன்எம்ப்ளாய்டு யூத்ஸ் இவங்கெல்லாம் வந்து காக்ரோச்சஸ் மாதிரி, கரப்பான் பூச்சிகள் மாதிரி இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் அவர் சொல்லிடுறாரு. சொல்லிட்டு அவங்க வந்து திடீர்னு பார்த்தா சோஷியல் மீடியான்னு வராங்க, திடீர்னு மீடியான்னு வராங்க, திடீர்னு ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட்னு வராங்க, இல்லை வேற ஏதாவது ஆக்டிவிஸ்ட்னு வராங்க. இவங்களெல்லாம் வந்து அந்த அமைப்புகள் மீது தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரிமார்க்கை அவர் சொல்லிடுறாரு. அது வந்து ஒரு பெரிய அளவுக்கு, அதாவது வேலை இல்லாதவர்களை அவர் வந்து கருப்பாம்பூச்சி, வேலை இல்லாத இளைஞர்களை அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அப்படின்றது தான் இந்த எழுச்சிக்கு, இந்த இவ்வளோ பெரிய இதுக்கு காரணம், இந்த சிஜேபின்ற பார்ட்டி உருவாகிறதுக்கு காரணம். ஆனால் இப்படி ஒரு பெரிய அதிருப்தி வெளிக்கிளம்பின உடனே சூரியகாந்த் என்ன பண்ணிட்டாரு, நான் சொன்னது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நான் சொன்னது வந்து ஃபேக் டிகிரி சர்டிஃபிகேட் வச்சுக்கிட்டு அதனால வக்கீல் ஆகணும்னு வராங்கல்ல, அந்த மாதிரி வரக்கூடியவர்களை பற்றி தான் நான் சொன்னேன், எல்லாரையும் நான் சொல்லலை, தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுருச்சு அப்படின்னு ஒரு சமாதானம் சொல்லிட்டாரு. ஆனால் அதை வந்து இளைஞர்கள் கேட்கறதா இல்லை. ஏன்னா அவர் சொன்னது வந்து அன்எம்ப்ளாய்டு யூத், அன்எம்ப்ளாய்டு யங்ஸ்டர்ஸ்ன்ற மாதிரி அவர் சொல்லிட்டு அவங்களாம் காக்ரோச்சஸ் மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே இவங்க எல்லாருமே அதை பிடிச்சிக்கிட்டு காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு அரசு நிறுவனங்கள் செய்கிற தப்புகளை தட்டி கேட்குறவங்க வந்து வேலை வெட்டி இல்லாதவங்க. ஆமாம், வேலை வாய்ப்பு இல்லாமல் வெட்டியாக இருக்கிறவங்க இந்த மாதிரி ஆக்டிவிசம் அது இதுன்னு பண்ணிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதான் அவர் சொல்ல வந்தது. அதை வந்து இதை தூண்டி விட்டுருச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, காக்ரோச்சஸ் அப்படின்றது வந்து அதை பற்றிலாம் நிறையா வீடியோ வந்துருச்சு. அதுக்கு வந்து பாடல்கள்லாம் எழுதி ஏஐயில் போட்டு யூடியூப்பில் போட்டாங்க, ஸ்லோகன்ஸ் வந்துருச்சு, மீம்ஸ் வந்துருச்சு, போஸ்ட், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எல்லா இடத்துலையும் பயங்கரமாக ஒரு அலை மாதிரி இந்தியாவில் அடிச்சுக்கிட்டு இருக்கு இப்போது அந்த சிஜேபி அப்படின்ற பார்ட்டி. அதில் என்ன விஷயம் அப்படின்னா, இது காக்ரோச்சஸ் வந்து கொல்ல முடியாது, இவங்க முடக்கிறாங்க இல்லைங்களா, பக்கங்களை முடக்கிறாங்க, இணையதளத்தை முடக்கிறாங்க, இதெல்லாம் பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, காக்ரோச்சஸ் வந்து பல எம்பையர்ஸை பார்த்துருச்சு, பல பேரரசுகளை பார்த்துருச்சு, டைனோசர் கூட அழிஞ்சு போய் எலும்பா இருக்கு. ஆமாம், ஆனால் கருப்பாம்பூச்சி வந்து அழியாது, அது வந்து மீண்டும் மீண்டும் உருவாகிட்டே தான் இருக்கும், எவ்வளோ பெரிய பேரிடர் வந்தாலும் கருப்பாம்பூச்சி தப்பிச்சிரும், அதனால் எங்களை நீங்கள் அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு சோசியல் மீடியா அக்கௌண்ட்டையும் அப்ஜித் தொடங்கிட்டு இது வந்து காக்ரோச் இஸ் பேக் அப்படின்னு போட்டிருக்காரு, மீண்டும் கருப்பாம்பூச்சி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டிருக்காரு. ஏன்னா கருப்பாம்பூச்சி வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், அது வந்து அழிச்சிட முடியாது. அதான் அந்த பாடல்கள்லாம் இருக்கு, நீங்கள் ஸ்ப்ரே அடிச்சோ இல்லைனா வந்து காலால் மிதிச்சோ இல்லை வேற எந்த மாதிரியோ எங்களை கொண்டு வரலாம், கருப்பாம்பூச்சி மாதிரி எங்களை அழிச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் நினைச்சிடாதீங்க அப்படின்ற மாதிரி பாட்டெலாம் போட்டு வந்துருச்சு. ஆக மொத்தம் எல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, அவ்வளவு இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க. இந்தியாவில் கிட்டத்தட்ட ஆண்டுக்கு 1 கோடி பேர் படிச்சுட்டு பட்டம் பெற்று வெளியே வராங்க. அது 80 லட்சத்துலேருந்து 1 கோடி பேர் அளவுக்கு வெளியே வராங்க. வெளியே வரக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இந்தியாவில் இல்லை. அப்போ வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு தான் இருக்குது. அது செய்யாமல் எங்களை வந்து நீங்கள் கருப்பாம்பூச்சிகள் அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த வகையில் சரி அப்படின்றது தான் அவங்களுடைய முழக்கம். ஏன்னா இப்போ அதில் புள்ளி விவரங்கள்லாம் கூட போட்டிருக்காங்க. அதாவது 29 வயது வரை இருக்கக்கூடிய இளைஞர்கள் மெஜாரிட்டி, அதாவது பெரும்பான்மையான இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்காங்க. வேலையில இருந்தாலும் கூட அது வந்து நிரந்தரமற்ற வேலையாக தான் இருக்குது. நம்ம ஏதாவது சின்ன சின்ன வேலைகள், இந்த ஜொமேட்டோ இந்த மாதிரியான ஃபுட் டெலிவரி மாதிரியான வேலைகள்லாம் செய்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய நிலையில எங்களை வந்து நீங்கள் கருப்பாம்பூச்சி அப்படின்னு சொல்லி ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு உச்சபட்ச நிறுவனமே சொல்லுது அப்படின்னும் போது எங்களால் எப்படி பொறுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாடல்கள், நிறைய ஸ்லோகன்ஸ் எல்லாமே அதில் இந்த அர்த்தத்தில் தான் அவங்க எழுதிக்கிட்டு இருக்காங்க. அதனால வந்து இப்போ இது எப்படி பிஜேபி வந்து எதிர்கொள்றது அப்படின்னு தெரியாமல் அது எல்லாத்தையும் முடக்கிட்டு, முடக்கணதோடு இல்லை, இவ்வளோ குறுகிய காலத்தில் 22 மில்லியன்
பிஜேபி வந்து இந்தியாவை 15 வருஷமா ரூல் பண்ணிட்டு, அது 3 டேர்ம் வந்துட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய பார்ட்டி அவங்க பில்டு பண்ண சோசியல் மீடியாவுடைய அக்கௌண்ட்ல அவங்க ஃபாலோவர்ஸ் வந்து 9 மில்லியன் தான். ஆனா இவங்க 4 நாள்ல 22 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாகிராம்ல கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு மிரட்சி தான். இவ்வளோ பெரிய நம்ம உலகத்திலேயே லார்ஜஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி பிஜேபி தான் அப்படின்னு அவங்க கிளைம் பண்றாங்க. ஆனால் உங்களை விட ஒரு பார்ட்டிக்கு வந்து 22 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வராங்க அப்படின்னும் போது ஒரு அச்சம். அதுவும் ஒரு ட்ரோல் பார்ட்டி தான், அவமானமும் கூட இல்லை அவங்களுக்கு. ஆமா, இது வந்து அவங்களுக்கு அதான் அவங்க சொல்றாங்க, இது வந்து கிண்டல் பண்றதுக்காகவே நகைச்சுவைக்காகவே ஆரம்பிக்கப்பட்டது, ரியல் பொலிட்டிக்கல் பார்ட்டி கிடையாது. ஆனா இது என்ன சொல்லுது, என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, இளைய சமுதாயத்திட்ட ஒரு பெரிய அதிருப்தி இருக்கு, ஒரு ஒரு வெறுமை இருக்கு. அந்த வெறுமையை வந்து எப்படி வெளிப்படுத்துறது, அது எஸ்டாப்ளிஷ்டு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கக்கூடிய அமைப்புகள் அதெல்லாம் வந்து எங்களுக்கு எதுவும் செய்யலை அப்படின்ற ஒரு ஆற்றாமையை நம்மளால எதுவும் செய்ய முடியலையே அப்படின்ற அந்த ஒரு கோபம் இருக்கு. அந்த கோபத்தினுடைய விளைவு தான் இவ்வளோ பேர் போயிட்டு அங்கே ஒரு பார்ட்டியில் ஃபாலோவர்ஸாக சேர்ந்துருக்காங்க அப்படின்றதும், அதுக்கு மெம்பராகவும் சேர்ந்துருக்காங்க அப்படின்றதும், அதை கொண்டாடுறதும் இணையதளம் முழுக்க கொண்டாட்டமாக இருக்குது, இளைஞர்களுடைய கொண்டாட்டம். அது வந்து என்ன பயப்படுறாங்க பிஜேபி அப்படின்னா, இது வந்து டிஜிட்டலாக ஏதாவது இணையத்தோடயே முடிஞ்சிருமா, இல்லைன்னா வீதிக்கும் வந்துருமா, ரோட்லயும் இளைஞர்கள் சிஜேபி பிசிக்கலா ஆர்கனைஸ் ஆயிருவாங்களா, ஒரு அமைப்பா ஆயிருவாங்களான்ற ஒரு ஆமா அப்படின்ற அச்சம் அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா வெளியில வந்துட்டாங்க. ஏன்னா இப்ப நிறைய பேர் டிஷர்ட்லாம் போட்டு போட்டோலாம் போட்டுட்டு இருக்காங்க, சிஜேபின்னு போட்டு. காக்ரோச் தான் அவங்களுடைய சின்னம், சிம்பிள் வந்து காக்ரோச் தான் அப்படின்னு சொல்றாங்க. நாகாலாந்து சில மாநிலங்கள்ல பேனர் பிடிச்சிட்டு அங்கங்க 4 பேர் பேசுறாங்க. நிறைய அந்த பிளாஸ்டிக்ல ஸ்டிக்கர்லாம் போட்டு கார்ல ஓட்டுறாங்க. இப்படி பல விதமா நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இது வந்து எங்க ஒரு உண்மையான அமைப்பா மாறி வீதிக்கு வந்துருமோ அப்படின்ற அச்சம் வந்து பிஜேபிக்கு வந்துருச்சு. அதனால அதை வந்து எப்படியாவது இது ஆரம்ப நிலையிலேயே தொடக்கத்திலேயே இதை முடிச்சிடணும் அப்படின்றதுனால தான் இவ்வளவு இதுவும். அதுக்கு அவங்க கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எதுக்கு காங்கிரஸும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, எதிர்கட்சிகள் எல்லாருமே வந்து இது வந்து கருத்துரிமைக்கு எதிரானது, அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றத நீங்க காது கொடுத்து கேட்கணும். ஜனநாயகத்தில் அது ரொம்ப முக்கியமானது. அப்படி கேட்காம நீங்க இதை முடக்குனீங்க அப்படின்னீங்கன்னா, இது வந்து நீங்க ப்ரெஷர் குக்கரை வந்து நீங்க ப்ரெஷரை உள்ளே அடக்கி வைக்கும் போது என்ன ஆபத்து வருமோ அந்த ஆபத்து தான் அதில் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிக்காரங்கெல்லாம் சொல்றாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, மோடி வந்து தங்கம் வாங்கக்கூடாதுன்றாரு, பெட்ரோல் விலை உயருது, இதெல்லாம் நம்மளை பார்த்து வாங்கக்கூடாது அப்படின்லாம் சொல்றாரு. ஆனா அவங்க கொஸ்டின் பேப்பர் வித்துக்கிட்டு இருக்காங்க, அது மட்டும் வாங்கலாமா அப்படின்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீட் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனது, இந்தியா முழுக்க 22 லட்சம் மாணவர்கள் மருத்துவ கனவோடு அதை படித்து அந்த பரீட்சைக்கு போய் உட்காடுறாங்க. 180 கொஸ்டின்ஸ் உள்ள அந்த கொஸ்டின் பேப்பரில் 120 கொஸ்டின்ஸ் லீக் ஆகிருக்கு. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து லீக்குன்னு சொல்லக்கூடாது, ஒரு சில கேள்விகள் மட்டும் கசிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுத்துருக்காங்க பார்லிமெண்ட் கமிட்டி கிட்ட. ஓகே, லீக்குன்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அப்படி போன வாரம் வரைக்கும் லீக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அது லீக்குன்ற வார்த்தையை நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிஜேபி செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இளைஞர்கள் மத்தியில் ஃப்ரஸ்ட்ரேஷனா இல்லைன்னா ஒரு கோவமா இப்படி மாறிக்கிட்டு இருக்கு. அதனுடைய விளைவை தான் நம்ம இணையத்தில் பிரதிபலிச்சுக்கிட்டு இருக்காங்க. காக்ரோச் ஜனதா பார்ட்டி அந்த ஐடியோட ஃபவுண்டர் அபிஜித், அவருக்கு வந்து கொலை மிரட்டல்லாம் வருதுன்னு, அந்த அச்சுறுத்தலும் இருக்குதுன்னு அவங்க பெற்றோர்கள் மிகவும் கவலைப்படுறாங்க செய்திகள்லாம் வருது. அதாவது ஒரு ரியல் அப்போசிஷன் பார்ட்டி இங்க இருக்கிறாங்க அப்படின்னா அது வந்து இவங்க ஏளனமா பாக்குறாங்க. பிஜேபி இவரெல்லாம் வந்து ஒண்ணும் கிடையாது, இவரால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்ற அளவுக்கு காங்கிரஸ் டீல் பண்றாங்க. ஒவ்வொரு மாநிலத்தில இருக்க பார்லிமெண்ட்டே அப்படிதான் நடத்துறாங்க. ஆமா, ஆனா இப்ப வந்து அந்த அபிஜித் அப்படின்றவர் இதோடைய ஃபவுண்டர் சிஜிபிக்கு, அவருக்கு வந்து பிஜேபி தரப்புல இருந்து நிறைய கொலை மிரட்டல்கள் போயிட்டு இருக்கு. பிஜேபியிலிருந்து போவதாக நம்பப்படுது அப்படின்னு தான் எழுதுறாங்க. ஏன்னா அதிகாரப்பூர்வமா பிஜேபிட்ட இருந்து போகல, பிஜேபிக்காரர்கள் தான் அதை செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னா அமெரிக்காலே வச்சு நீ உன்னை கொன்றுவோம், உன்னை முடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி கொலை மிரட்டல்லாம் வருது அப்படின்றாங்க. அது மாதிரி அந்த அபிஜித்தோடைய பேரண்ட்ஸ் அவங்க வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க ஊடகத்துக்கு. அவங்க இந்தியாவில் இருக்காங்க, எங்களுக்கு பயமா இருக்கு, எங்களுக்கு தூக்கமே போயிடுச்சு, ஏன்னா இந்தியாவுக்கு வந்தாருன்னா அவர் கைது செய்யப்படலாம், இந்தியாவுடைய அமைதியை குலைக்கிற மாதிரி நடந்துக்கிட்டாரு, ஏதோ ஒரு காரணம் சொல்லி அவர் கைது செய்யப்படலாம், என் பையனுக்கு அரசியலே தேவையில்லை, அவனே விரும்பினா கூட நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸ்லாம் பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து இது வந்து பிளான் பண்ணி ஆரம்பிக்கல, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிக்கணும், இப்படி ஆர்கனைஸ் ஆகணும் அப்படிலாம் எனக்கு திட்டமே கிடையாது. அப்படி திட்டம் இருந்துச்சுன்னா நான் எதுக்கு அமெரிக்காவில் உட்காந்துட்டு இதை செய்ய போறேன், ஓகே நான் வந்து இந்தியாவில் வந்து தானே செஞ்சிருப்பேன். இது வந்து ஒரு ரியாக்ஷன் தான். உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி இப்படி சொல்லிட்டாரு கருப்பாம்பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை
ஒரு ஒரு ஜோக் மாதிரி ஒரு நகைச்சுவையா சர்காஸ்டிக். ஆமா சர்காஸ்டிக்கா வெளிப்படுத்துறதுக்காக நாங்க அதை செஞ்சதுதான். அதை வந்து இவ்வளவு பெருசா ஆயிருக்கு அப்படின்னா எந்த அளவுக்கு இதுக்கு வரவேற்பு இருக்கு, மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு, இளைஞர்கள்ட்ட எந்த அளவுக்கு உணர்வு இருக்கு அப்படின்றத அதை காட்டுது அப்படின்னு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. கொடுத்ததோட இல்லாம அந்த வெப்சைட்ல 5 மேனிஃபெஸ்டோ இருக்கு. ஓகே. அதாவது எங்க பார்ட்டியோடைய உறுதிமொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து முதல் உறுதிமொழி என்ன அப்படின்னா, நீதிபதிகளாக இருக்கக்கூடியவர்கள், பதவியில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் பணிக்காலத்துக்கு பிறகு ராஜ்யசபா உறுப்பினராவோ இல்லைன்னா கவர்னராவோ இப்போ ஆகிறாங்கல்ல, அந்த மாதிரி ஆகக்கூடாது, ஆக விட மாட்டோம் அப்படின்றது ஒன்று. அது மாதிரி ஒரு 5 இது போட்டிருக்காங்க. அதாவது ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து பேர் எடுத்துட்டா அவங்க எலெக்ஷன் கமிஷனர் மேல நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த மாதிரிலாம் அவங்க போட்டு அவங்க கட்சியோடைய மேனிஃபெஸ்டோ வச்சிருக்காங்க. அது மாதிரி யார் யாரெல்லாம் மெம்பரா சேரணும் அதில் அப்படின்னா, இந்த லேசியா இருக்கக்கூடியவங்க, ஆன்லைன்லேயே உட்காந்துருக்கவங்க, வேலை இல்லாமல் இருக்கிறவங்க, இப்படிப்பட்டவர்கள்லாம் எங்கள்கிட்ட வந்து உறுப்பினராக சேர்ந்துக்கலாம் அப்படின்னு போட்டுட்டு, அதனால் பெரிய பெரிய ஆள்லாம் வந்து எங்களால் உறுப்பினராக சேர முடியாது, ஏன்னா இந்த குவாலிஃபிகேஷனுக்குலாம் நாங்கள் வரமாட்டோம், நாங்கள் வேலையில் இருக்கோம், ஆனால் எங்களுடைய ஆதரவை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நிலைமையில அந்த பார்ட்டி வந்து வளர்ந்துகிட்டு இருக்கு. வளர்ந்துட்டு இருக்குன்னா டிஜிட்டலாக வளர்ந்துகிட்டு இருக்கு. இப்போ வந்து அது வந்து ஒரு சர்காஸ்டிக்கான ஒரு பதிவு, அந்த பதிவுக்கு இவ்வளோ பெரிய ஆதரவு, அது ஆர்கனைஸ்டாக மாறுது சோஷியல் மீடியாவில். இதை அவங்களோட எல்லை வந்து அவ்வளோதான். ஆனால் அதுக்காக அது வந்து லேஸில் எடுத்துக்கலாமா, இது இப்போ தான் உருவாச்சு, இது அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு ஃபேட் ஆயிரும் அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்லை இது வெளிப்படுத்துகிற இந்த நாட்டோட மனநிலை இருக்குல்ல, நாட்டோட இளைஞர்களோட மனநிலை, அது உண்மையிலேயே சீரியஸாக பரிசீலிக்கக்கூடிய ஒரு மனநிலையா, அது எப்படி எடுத்துக்கிறது? இல்லை இது லேசாக, அதுக்கு காரணம் யார்? இல்லை இதை வந்து லேசாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா இது வந்து இளைஞர்களுடைய ஒரு ஒருமித்த கருத்து அப்படி தான் அதை பார்க்க முடியும். என்ன கருத்துனா, எங்களுக்கு இருக்கிற அமைப்புகள் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்குது, எங்களுடைய தேவைகளை, எங்களுடைய எதிர்பார்ப்புகளை யாரும் பூர்த்தி பண்ணலை, ஆனால் எங்களை வந்து அலட்சியமாக பார்க்குறாங்க, எங்களுடைய உணர்வுகளை யாரும் மதிக்கிறது இல்லை அப்படின்றது தான் இதோட கருத்து. எதிர்கட்சிகள், குறிப்பாக காங்கிரஸ், சசி தரூர் கூட சொல்லியிருக்காரு, இது வந்து ஒரு மெசேஜ், ஒரு சிக்னல். இதை வந்து எதிர்கட்சிகள் சரியாக புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டாங்கன்னா அவங்களால இது வந்து ஒரு உருவம் கொடுக்க முடியும் இதுக்கு அப்படின்றதெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா இது வந்து இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மட்டுமே இவ்வளோ பேர் ஒன்று சேர்ந்திருக்காங்க அப்படின்றது வந்து பக்கத்து நாடுகள், பங்களாதேஷில், நேபாளில், ஸ்ரீலங்காவில் இப்படிலாம் இளைஞர்கள் நிறைய பேர் புரட்சி பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி கூட இதை கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க. அதனால் இது லேஸில் எடுத்துக்க கூடாது அப்படின்றது தான் எல்லாருடைய கருத்தும். இதுக்கான தீர்வு என்ன, எதுக்காக இளைஞர்கள் இப்படி ஒன்று சேர்றாங்க, எதில் நம்ம எந்த பாலிசியில் நமக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்து தான் ஒன்றிய அரசு முடிவு செய்யணுமே தவிர, அப்படி தான் இதை வந்து நிரந்தரமாக கட்டுப்படுத்த முடியுமே தவிர, நீங்கள் சோஷியல் மீடியாவை கட்டுப்படுத்துனீங்கன்னா அங்கே என்ன எழுதுறாங்கன்னா, எங்கள் பார்ட்டிக்கு ஹெட் குவார்ட்டர்ஸே கிடையாது, எங்கெங்கெல்லாம் வைஃபை இருக்கோ அதெல்லாம் எங்களுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் அப்படின்னு அவங்க எழுதுறாங்க. அப்படின்னா நீங்கள் இணையம் இருக்கிற வரை, சோஷியல் மீடியா இருக்கிற வரை நீங்கள் இந்த பார்ட்டியை வந்து அழிக்க முடியாது, மீண்டும் மீண்டும் நாங்கள் வந்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னு எழுதுறாங்க. அதனால் இதை வந்து நீங்கள் உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இதை அழிக்க முடியாது, சொல்யூஷன் கொடுத்து தான் இதை நீங்கள் கட்டுப்படுத்த முடியும். ஓகே, வெறும் ஆளும் அரசு இல்லை அரசு அமைப்புகள், இதுக்கு மேலே இருக்கிற அரசு நிறுவனங்கள், இதுக்கு மேலே இருக்கிற அதிருப்தி மட்டும்தானா, இல்லை ப்ராப்பரான ஒரு எதிர்கட்சியே கிடையாது, இப்போ பிஜேபிக்கு எதிராகவோ மோடிக்கு எதிராகவோ அதை வீழ்த்துறதுக்கான ஒரு ப்ராப்பரான எதிர்கட்சியே கிடையாதுன்ற அந்த விரக்தியும் இதில் வெளிப்படுதா? இல்லைங்க, அதாவது இது வந்து அன்னைக்கு ஹிந்துவில் கூட ஒரு ஆர்டிகிள் சென்டர் பேஜில் வந்திருக்கு. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்முடைய சமூக அமைப்பு எப்படி மாறி இருக்கு அப்படின்னா, நமக்கு சோசியல் லைஃப், ஒரு சமூக வாழ்க்கை இல்லாமல் போயிடுச்சு. சமூக வாழ்க்கை இல்லாமல் போயிட்டதுனால எல்லாருமே வந்து தனிப்பட்ட வாழ்க்கை, ப்ரைவேட் லைஃப் அதில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதில் வந்து அவங்க எமோஷன்ஸை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு மிக மிக குறைவு. அப்படி வெளிப்படுத்தும் பொழுது அவங்களுக்கு ஏதாவது ஒரு காரணம் தேவை, ஒரு கலெக்டிவ் இது வேணும், ஒரு பிலாங்கிங், அந்த அந்த உணர்வு வேணும். அப்படி இருக்கும்பொழுது இப்படி ஒரு டிஜிட்டலாக ஒரு அமைப்பு வருது, ஒரு ஃபார்மேஷன் வருது அப்படிங்கும்போது எல்லாருமே அலை மாதிரி ஓடி போய் அதில் ஆதரவு கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து மற்றபடி இருக்கிற அமைப்புகள் மூலயமா அவங்களால அவங்களுடைய தீர்வை எட்ட முடியும் அப்படின்ற நம்பிக்கை அவங்களுக்கு கிடையாது. நம்பிக்கைன்ற அவங்க அதிலே இல்லை. அதில் குறிப்பாக என்ன எழுதுறாங்க அப்படின்னா, ஏற்கனவே வந்து யூனியன்ஸ் இருந்துச்சு, தொழிலாளர்களுடைய பிரச்சனையை பேசுறதுக்கு தொழிற்சங்கங்கள் இருந்துச்சு, கல்லூரிகளில் மாணவர் அமைப்பு இருந்துச்சு, இப்படி பல அமைப்புகள் இருந்துச்சு, பப்ளிக் லைஃப் எல்லா மட்டத்திலையும் ஒரு சமூக வாழ்க்கை இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி ஒரு சமூக வாழ்க்கை எங்கேயுமே இல்லை. இளைஞர்கள் எல்லாமே வேலை காரணமாக ஒரு தனித்தனி வாழ்க்கை வாழும் போது அவங்களுக்கு ஒரு ஒருமித்த உணர்வு ஒன்று வரணும், அதை வெளிப்படுத்தணும் அப்படிங்கும்பொழுது இந்த மாதிரி ஒரு 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 முன்னெடுப்பு வரும்போது இவங்க எல்லாருமே போயிட்டு கும்பலாக போயிட்டு ஆதரவை தெரிவிச்சிடுறாங்க. ஆனால் இப்படி தெரிவிக்கக்கூடிய ஆதரவு
இது வந்து ஏதாவது ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி போகுமா அப்படின்னு கேட்டா போகாது. ஏதாவது ஒரு கொள்கையின் அடிப்படையில் ஏன்னா இது சஸ்டைன் பண்ண முடியுமா அவங்களால, அதுக்கான சமூக சோஷியல் கண்டிஷன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. உதாரணத்துக்கு திராவிட இயக்கம் எடுத்துங்க, அதுவும் இளைஞர்களால் உருவான அமைப்பு தான். ஆனா அது வந்து எப்படி உருவாகுது அப்படின்னா அடிப்படையிலேருந்து உருவாகுது. ஒரு கோரிக்கையில இருந்து. என்ன கோரிக்கை அப்படின்னா நான் பிராமின்ஸ், பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் கல்வியில வேலை வாய்ப்புலலாம் இடம் வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு முன் வச்சு, அதே மாதிரி தமிழ் அடையாளம், தமிழ் பண்பாடு இதெல்லாம் நாங்கள் காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அது ஒரு உருவம் எடுக்குது. அப்படி உருவம் எடுத்து நீண்ட காலம் அதை போராடுறாங்க, ஆர்கனைசேஷன் அமைப்பு ஏற்படுத்துறாங்க. அதை வச்சு டயலாக்ஸ் நிறையா இருக்குது, பேசுகிறாங்க, எழுதுறாங்க. இப்படி உருவாகி அந்த இளைஞர்களுக்கு ஒரு கொள்கை, ஒரு பாலிசினா என்ன அப்படின்றதெல்லாமே அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து அவங்க போராட்டங்கள்லாம் நடத்தி தேர்தலை சந்தித்து ஆட்சியை பிடிக்கிறாங்க. 67 ஆட்சியை பிடித்த பிறகு அவங்களால இவ்வளவு தூரம் ஒரு 50-60 ஆண்டுகள் அவங்களால சஸ்டைன் பண்ணி கொண்டு வர முடியுதுன்னா அந்த சோஷியல் கண்டிஷன்ஸ் அவங்களுக்கு உகந்ததாக இருந்துச்சு, அவங்க அதை ஏற்படுத்தினாங்க, அது வந்துச்சு. இங்கே திடீர்னு இப்படி ஒரு ஃப்ளாஷ் இது மாதிரி ஒரு திடீர்னு ஒரு ஆன்லைனில் ஒரு இது வருது, அதனால ஒரு பெரிய எழுச்சி வருது, ஒரு மாற்றம் வருது அப்படின்னா அந்த மாற்றத்தை சஸ்டைன் பண்ணி கொண்டு போக முடியுமா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ஸோ அப்படிதான் அதை கொண்டு வர முடியும் மாற்றங்களை. ஆனால் இப்படி ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு எழுச்சி ஒரு வாரத்தில் வருது அப்படின்னும் போது அதுக்கு முக்கியமான காரணம் எல்லா அமைப்பு மேலேயும் இளைஞர்களுக்கு ட்ரஸ்ட், நம்பிக்கை குறைஞ்சிருச்சு. ஆளுங்கட்சி மேலே இல்லை, எதிர்கட்சி மேலே இல்லை. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் பப்ளிக் லைஃப் இல்லை, எல்லாமே தனிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால இருக்கிற அமைப்பு எது மேலேயுமே நம்பிக்கை இல்லாமல் போனது தான் இதுக்கு காரணம் அப்படின்றது தான் இதை பற்றி எழுதக்கூடியவர்கள் சொல்லுகிற கருத்து. இப்போ தமிழ்நாட்டில் 2026 எலெக்ஷனில் வந்து நடந்ததில்ல, இது ஒரு 3 ஆண்டுகளாக அதிமுக திமுக அதிமுக திமுகன்னு மாறி மாறி வாக்களித்த மக்கள் திடீர்னு ஒரு ஆட்சி அமைக்கிற அளவுக்கு டிவிகேக்கு விஜய் அவர்களுக்கு வந்து வாக்கு செலுத்தினது கூட இப்படி ஒரு மனநிலையிலிருந்து மாறிச்சுன்னு எடுத்துக்க முடியுமா? இல்லை, நீங்கள் வந்து இது காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கும் டிவிகேக்கும் பேரலா விஷயங்கள் இருக்கா அப்படின்னா, ஒற்றுமை இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது அப்படின்னு கூட சொல்ல முடியும். எப்படி திடீர்னு, அதாவது இருக்கிற அமைப்பின் மீது ஒரு கோபத்தை ஏற்படுத்துறது எளிமையான விஷயம். இப்போ அதுதான் வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி செஞ்சுருக்காங்க. எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர என்ன மாற்றத்தை இவர்கள் முன்வைக்கிறாங்க, இவங்களோட கொள்கை என்ன, அதிலிருந்து இது உருவாகி வரல. அந்த எல்லாருக்கும் இருக்கிற ஃப்ரஸ்ட்ரேஷனை வந்து அவங்க வந்து நாங்கள் சரி செஞ்சிருவோம், நாங்கள் பண்ண போகிறோன்னு எதுவும் அவங்க சொல்லலை. இருக்கிறத கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, சர்க்காரிஸ்டாக பேசுகிறாங்க. ஆமாம், சிஜேபி அப்படி செய்கிறாங்க. அதனால தான் சொல்கிறோம், இந்த மாதிரி மாற்றங்கள் நாங்கள் சரி செஞ்சிருவோம், நாங்கள் இப்படி வந்தால் செய்வோம் அப்படின்னு சொல்லி அவங்களால சொல்ல முடியாது. ஏன்னா அது அந்த மாதிரி ரூட்லேருந்து வரல. கிட்டத்தட்ட டிவிகேவும் அப்படி தான். திமுக அரசு மீது இல்லைனா இவ்வளோ 50 ஆண்டுகளாக மாறி மாறி ஆட்சி செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே ஒரு விதமான கோபம் ஏற்கனவே மக்கள்கிட்ட இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இவங்க தூண்டி வர்றாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி சோசியல் மீடியாவுடைய கேம்பெயின், பிரச்சாரம் எல்லாமே நடக்குது. ஆனால் அந்த ஆமாம் எல்லாமே நடக்குது. ஆனால் அதை அகற்றிட்டு நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்றத கொள்கையை அவங்க முன்வைக்கல. கொள்கை வந்து அவங்க நாங்கள் திராவிட இயக்க கொள்கை தான், பெரியார் கொள்கை தான், அம்பேத்கர் கொள்கை தான், இப்படி தான் அவங்க பேசுகிறாங்களே தவிர இவங்க போயிட்டாங்கன்னா நாங்கள் வந்து என்ன செய்வோம் அப்படின்றதுக்கு இப்போ இவங்க ஏன் தடுமாற்றம் இருக்குது அப்படின்னா, இவங்க வந்து அது மாதிரியான ஒரு ஆர்கனைசேஷன், அதாவது அது மாதிரியான ஒரு கொள்கை பயிற்றுவிப்பு, அந்த மாதிரியான பேக்ரவுண்ட்ல எதுவுமே கிடையாது. டிவிகே சொல்கிறேன், டிவிகேவுக்கு திடீர்னு ஒரு ஓட்டு போட்டு ஒரு எப்படி இப்போ 22 மில்லியன் பேர் காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஆதரிக்கிறாங்களோ அது மாதிரி இங்கே வந்து 1.25 கோடி பேர் போய் டிவிகேக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனால் அப்படி ஓட்டு போட்டு நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா அப்படி வரக்கூடியவர்கள் என்ன திட்டம் வச்சுருக்காங்க, இதெல்லாம் இந்த சிஸ்டத்தை மாற்றுறதுக்கு அவங்க ஏதாவது படிச்சிருக்காங்களா, இதில் ஏதாவது அவங்களுக்கு அனுபவம் இருக்கா, எப்படி இதை மாற்ற முடியும், எப்படி ஊழலை ஒழிக்க முடியும், அதெல்லாம் அவங்களுக்கு முன்வைக்கல. அந்த பிளானே அவங்கள்ட்ட மக்கள்கிட்டையும் சொல்ல, அவங்கள்ட்டையும் இல்லை. திடீர்னு வந்துட்டு நாங்கள் எல்லாம் இப்போ என்ன சொல்கிறார் ஆதவர்ஜினா, நாங்கள் வந்து ஒரே மாதத்தில் ஊழலை ஒழிச்சிட்டோம், ஆல்ரெடி நாங்கள் ஊழல் ஒழிந்தது அப்படின்ட்டு முடிஞ்சிருச்சு அப்படின்றாரு. இப்போ இந்த மாதிரி பேசக்கூடியவங்களை ஏன் செய்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி கிளாரிட்டி வந்து கொள்கை ரீதியாக இல்லை. ஆனால் இப்போ அவங்க பேசினா எங்கள்கிட்ட கொள்கை இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அதில் ஒரு கேள்வி, மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கை தான் எங்கள் கொள்கை அப்படின்னு டிவிகே சொல்கிறாங்கல்ல. அப்படிப்பட்ட சமூக நீதி கொள்கை உள்ள அதை நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு துறையை விடுதலை சிறுத்தைகளுக்கு இவங்க ஏன் ஒதுக்கணும்? அதை இவங்களே வச்சுக்கிட்டு விடுதலை சிறுத்தைகளுக்கு வேற ஏதாவது பிடபிள்யூடி ஒதுக்கலாமே, அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸை ஒதுக்கலாமே. உங்க கொள்கை, உங்க கட்சியோட அடிப்படை கொள்கையே சமூக நீதி தான். அது அவங்களுக்கு அந்த துறை. ஆனால் வந்து அறநிலைத்துறை அதை வந்து ஒரு பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு எடுத்து போய் கொடுக்குறாங்க.
யாரை வந்து அது கோயிலுக்குள்ளே விட மாட்டேன்னு ஒரு சமூகம் நின்றுதோ அந்த சமூகத்துக்கிட்ட எடுத்து போய் இப்போ அந்த துறையை எடுத்து வந்து கொடுக்குறாங்க. அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, சமூக நீதித்துறையை நீங்க வச்சுக்கோங்க, இண்டஸ்ட்ரீஸையோ இல்லைன்னா பிடபிள்யூடியோ ஹெல்த்தியோ அறநிலைத்துறை கூட எந்த துறையை வேணாலும் நீங்க மற்ற துறையை நீங்க கொடுக்கும்போது தான் சமூக நீதியில உங்களுக்கு இவ்வளவு தூரத்துக்கு அக்கறை இருக்கு அப்படின்றதே தெரியும். அதனால நிறைய விஷயம் அவங்க வந்து ஏன் செய்யறோம் எதுக்கு செய்யறோம்னே தெரியாம இந்த விஷயம் சரியில்லை, இது நாங்க இந்த பழைய விஷயம் மோசமா இருக்கு, இதை நாங்க மாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதை கொண்டு வந்து நீங்க முன்வைக்க போறீங்க அப்படின்ற ஐடியா இல்லாமல் ஒரு மாற்றம் நிகழ்ந்தால் எப்படி இருக்குமோ அதுதான் டிவிக்கு. கிட்டத்தட்ட காக்ரோச் ஜனதா பார்ட்டியும் அது மாதிரி தான். அவரோட ஃபவுண்டருக்கு அந்த ஐடியாவும் கிடையாது, மெம்பர் ஆனவங்களுக்கு அந்த ஐடியா கிடையாது. காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து மக்களை ஏமாற்றணும், அது மூலியமா தனக்கு ஒரு லாபம் வேணும்ன்ற இது தெரியல. அதோட இன்டென்ஷன் கூட போகல, இல்லையா அது அவங்களோட நோக்கத்துக்குள்ள நான் போகல. இல்ல டிவிக்கே ஒரு நோக்கம் என்ன? டிவிக்கேவும் அப்படி ஒரு ஐடியா இல்லாத மட்டும் தான் பிரச்சனையா இல்ல தப்பான ஐடியா இருக்கா? இல்ல டிவிக்கேக்கு ஐடியா இல்லைன்றது தான் அதுவே பிரச்சனை. அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான ஒரு அப்ரோச், ஒரு கொள்கை தெளிவு எதுவுமே இல்லாததுதான் பிரச்சனைன்ற நான். ஆனா இன்டென்ஷன் இருக்கிறதா வெளிப்படுதா? இல்ல அவங்களுக்கு நல்லது செய்யணும்ன்ற இன்டென்ஷனே அவங்களுக்கு ஆட்சியை பிடிக்கணும்ன்றதான் நோக்கம். ஓகேங்களா? அந்த நோக்கத்துக்கு அவங்க என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருக்காங்க. என்ன செஞ்சிருக்காங்கன்னா, ஏற்கனவே இருக்கிற ஒரு அமைப்பின் மீது மக்களுக்கு ஏற்கனவே அதிருப்தி இருந்துச்சு, அதை வந்து அதிகப்படுத்தி அதை வந்து ஆட்சி அகற்றிட்டாங்க. நீங்க வந்து என்ன செய்ய போறீங்க அப்படிங்கும்பொழுது நீங்க யார விஷ்ணு ரெட்டியை கொண்டு வந்து அட்வைசரா போடுறதா செய்தி வருது. விஷ்ணு ரெட்டி மேல ஆந்திராவில் அவ்வளவு பெரிய அந்த அவர் இருக்கிற நிறுவனத்தின் மீது ஊழல் புகார் இருக்கு அப்படின்ற செய்தியும் சேர்ந்து வருது. அப்போ உங்க கூட இருக்க ஜெகதீஷ் பழனிசாமி, ஆதவ அர்ஜுனா இவங்களை தான் வச்சுட்டு நீங்க அதை செய்ய போறீங்கும் பொழுது உங்களோட இன்டென்ஷன் வந்து ஒரு நல்ல விஷயத்தை நீங்க கொண்டு வந்து மக்களுக்கு கொடுக்க போறீங்க அப்படின்றதே கிடையாது. அதே மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை அப்படின்னு அவங்க கேம்பெயின் பண்ணாங்கல்ல போன ஆட்சியில். பண்ணும்போது அதாவது போன ஆட்சியிலையும் பல குற்றங்கள் இப்போ நடக்கிற மாதிரி நடந்துட்டு இருந்தது. ஆனால் உடனே கைது செய்யப்பட்டாங்க. அரசு தான் பதில் சொல்லிச்சு, குற்றம் நடந்துருச்சு, இதெல்லாம் தனிப்பட்ட விவகாரம், ஆனால் நாங்கள் உடனே சம்மந்தப்பட்டவர்களை கைது செய்யணும், நடவடிக்கை எடுத்துட்டோம். அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்தில் 6 மாதத்தில் வந்து தீர்ப்பே வாங்கிட்டாங்க. ஆமாம், ஆனால் அப்போ தேவைக்கு என்ன சொன்னாங்கன்னா, நடந்துட்டு பேருக்கு பண்ணுறது விஷயம் இல்லை, நடக்கவே கூடாது, அதுக்கு முன்னாடியே பண்ணுறது தான் உளவுத்துறையில அப்படின்னு அப்போ சொன்னாங்க. ஆனால் இப்போ இல்லை. ஆனால் இப்போ வந்து இந்த கோவை பெண் குழந்தை வந்து கொல்லப்பட்டதுக்கு அதுக்கு முதல்வர் விஜய் போட்ட ட்வீட்ல இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடந்தா நாங்க வந்து உரிய நடவடிக்கை எடுப்போம், கடுமையான நடவடிக்கை நடந்தா நடவடிக்கை எடுப்போன்றத மறுபடியும் இவங்களும் சொல்றாங்க. ஆமா, அதுதான் அது காரணம். என்னன்னா, ஒரு விஷயத்த சொல்லி கோவத்தை கிளப்புறதே ஈஸி, அதை இவங்க ரொம்ப திறமையா செஞ்சிருக்காங்க. அதுக்கான ஒரு பெரிய பிஆர் டீம் வச்சிருக்காங்க, சோசியல் மீடியா டீம் வச்சிருக்காங்க, எல்லாத்தையுமே பண்ணிட்டாங்க. ஆனா செய்வதற்கு, குற்றங்களை குறைப்பதற்கு என்னென்ன செஞ்சா குற்றம் குறையும், அதுக்கான நடவடிக்கைகள் என்ன, அதுக்கான புரிதலோ, சமூகத்தை பற்றிய அறிவு, அதை பற்றிய புரிதல், அதெல்லாம் அவங்களுக்கு இருந்து அதுல ஒரு பயிற்சி இருந்துச்சுன்னா இது இப்படிதான் நடக்கும், இப்படி பண்ணாதான் தடுக்க முடியும் அப்படின்ற அந்த புரிதலே இல்லாமல் தான் அவங்க ஏற்கனவே வைத்த குற்றச்சாட்டுகள், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இது எல்லாமே சொன்னாங்க. இப்போ நடக்கும்போது அவங்களுக்கு ரியலா இப்படிதான் நடக்கும் போல இருக்கு. இன்னைக்கு 2 கொலை நடந்திருக்கு சென்னையில. டெய்லியும் இந்த ஆட்சி வந்த 10 நாள்ல தொடர்ந்து குற்ற சம்பவங்கள், பெரிய பெரிய குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கு. எல்லாருமே இன்னைக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு கோவத்தை கிளப்பி விட முடியுமே தவிர சொல்யூஷன் என்ன அப்படின்னு அவங்களுக்கு கொடுக்க தெரியல. அதனாலதான் இந்த சிஜேபிக்கு வந்து அப்படி ஒரு இன்டென்ஷன் இல்லை, அவங்க ஜாலியா ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இவங்க ஆட்சியை பிடிக்கணும், பவருக்கு வரணும் அப்படின்ற அந்த நோக்கம் இவங்களுக்கு இருந்துச்சு. ஆனா மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற நோக்கம் இவங்களுக்கு இருந்துருந்துச்சுன்னா அந்த பாலிசி, அந்த கொள்கை அதெல்லாம் அவங்களுக்கு முன்னாடியே உருவாயிருக்கும். அப்படி எதுவுமே உருவாகலை, அதுதான் இப்போ வெளிப்பட்டு இருக்கு. இவ்வளவு நேரம் இந்த இஷ்யூ பத்தி விரிவாக உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.